வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இந்த வீடியோவில் சாண்ட்ரா ஒரு வாரம் ஃபுல்லாக விட்ட வார்த்தைகளின் தொகுப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சபரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குப்பையை எடுத்து கலரை எடுத்து வச்சுருந்தார்ல, சாண்ட்ரா திவ்யா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷு டாங் கிளீனர் இதெல்லாம் வந்து எடுத்து போடுறாங்க. அந்த ஒரு குப்பையை போடுறாங்க. அதை பார்த்து எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அந்த குறும்பட மேட்டர் இவருக்குள்ளே வந்து பல விஷயங்களை யோசிக்க வச்சிருச்சு. ஆல்ரெடி வந்து நான் கெஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் நான் கரெக்டாக சொல்லலை. இந்த முறை அவங்க என்ன பண்ணாலும் நான் பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குப்பையை போட அந்த குப்பையில் எடுத்துகிட்டு வந்து 2 நாளாக வச்சுட்டு இருந்திருக்காரு ரூமில். இது போன வாரம் நடந்தது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அதை விஜேஎஸ் வந்து அட்ரஸ் பண்ணுவார்னு பார்த்தோம். கடைசியில் அவர் எதுவும் அதாவது விடுங்க அப்படின்ட்டாரு. 2 நாளாக வச்சுருந்து அந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் கம்ருதன் அந்த குப்பையை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு சாண்ட்ரா கிட்ட காட்ட அதில் இருந்த ப்ரஷ் எந்த கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, விஷயம் என்னடான்னா யாரோ ஃப்ளஷில் அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை போட்டிருக்காங்க. டங் கிளீனர் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்லியிருக்காரு. இன்னும் சிலர் வந்து சில ஐட்டம்லாம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க தான் ஏதோ கேம் ஆடுறாங்க, மறுபடியும் சீக்ரெட் டாஸ்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரான்னு தெரில. ஸோ அந்த விஷயம் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அது கடைசியில் அது போட்டது வந்து கனியக்கா தான் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது ப்ரஷ் நான் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரியாமல் சபரி பார்த்தீங்கன்னா திவ்யா சாண்ட்ரா ஏதோ பண்ணுறாங்கன்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தாரா. ஸோ அப்போ அந்த மேட்ரு வெளியே வந்ததும் அந்த நைட்டு அந்த பஞ்சாயத்தில் அவங்க சொன்னது முதல்ல, மோது சபரி மோது, எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் மோது, நான் ஒரு பொண்ணு நின்று ஆடுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. இதுவரை அவங்க பேசுனது கோவத்தில் எல்லாமே கரெக்டு, பேசலாம், தப்பில்லை. ஆனால் அடுத்து ஒன்று சொன்னாங்க பாருங்க, என் வீட்லேயும் ஒரு ஆம்பளை இருக்காரு, என் புருஷன் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இந்த ஆம்பளை? இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆம்பளையா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் கிட்ட வந்து இதே பிரஜன் வந்து வார்த்தையை விட்டுருக்காரு. பிரஜன் வார்த்தையை விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி தொகுப்பாக பார்க்கணும், அது அப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ சாண்ட்ராவுக்கு வந்தோம்னா இது முதல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா எபிசோட் முடியுது. அதுக்கப்புறம் கனி வந்து நீயும் தானே ஜட்ஜாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசாத கனி, விஜேஎஸ் கிட்ட பேசாத கனி தனியாக வந்து சாண்ட்ரா வந்து ஒத்துக்கோ, நீயும் தானே ஜட்ஜாக இருந்த, அப்போ நீயும் தப்பு தானே, என் மேலே தப்பெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, நீயும் ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன போதும் கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி போயிட்டாங்க. ஸோ அப்போ போயிட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து மறுநாள் பார்வதி கிட்ட சொல்கிறாங்க. மறுநாள் அடுத்த நாள் பார்வதி கிட்ட சொல்லும் போது அது மாதிரி வந்து கேட்குது என்கிட்ட, நீயும் ஒத்துக்கோ அப்படின்லாம் கேட்டுச்சு. அப்புறம் வந்து நீ நானும் ஒரே ஏஜின்னு வேற சொல்லுது, அந்த கிழவியும் நானும் ஒன்றா அப்படின்லாம் சொல்லிட்டு கிழவி அப்படின்ட்டாங்க. இதில் தகுதி அப்படின்னு சொன்னாங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. அது தகுதிங்கிறதெல்லாம் எல்லாருமே தான் சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். கனியக்கா கூட என் லிஸ்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்ததுல அந்த லிஸ்ட்டில் கூட நீ கிடையாது, அதில் கிடையாது அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. அது நார்மலாக தகுதி இல்லை, என்னை பற்றி பேச அருகதை இல்லை அப்படின்லாம் கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் வேற என்ன வச்சுக்கலாம். இங்கே வந்து கிழவின்னு சொன்னது வந்து அது தேவையில்லாத வார்த்தை. சாண்ட்ரா மறுபடியும் அந்த வார்த்தையை விட்டாங்க. சரி, இது கூட ஒரு எமோஷனில் ஏதாவது சொல்லிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அடுத்து திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர், எஃப்ஜே, கனியக்கா 3 பேரும் ஜெயிலில் போட்டாங்கல்ல அந்த ரேங்கிங் டாஸ்கில். அதுக்கப்புறம் ஒஸ்ட்டில் குத்தி. ஸோ அப்படி குத்தி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவர் திவாகர் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. கனியக்கா வந்து ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது அங்கே கேட்டுட்டு அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னு வந்து இங்கே போட்டாரு. இங்கே போட்டதில் வந்து கனியக்கா வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இதை வேற இடத்துல பேசும்போது, ஆமாம் போய் சொல்லிட்டோன்னு தான் நான் சொன்னேன், போய் சொல்லிட்டோம், எனக்கு என்ன, அவங்க போய் கேட்கணும்னு தானே, கேட்பான்னு தெரிஞ்சு தானே பேசினேன் அப்படின்லாம் இவங்க சொல்கிறாங்க. திவாகர் வந்து என்ன சொன்னார்னா கனி வெசஸ் இவங்க சாண்ட்ரா அப்படின்னு போதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று போட, அதை தான் வந்து வேற டாஸ்கில் வந்து கனி வெசஸ் சாண்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க எனக்கு லிஸ்ட்லேயே கிடையாது அப்படின்லாம் சாண்ட்ரா சொன்னாங்கல்ல. அது மாதிரி வந்து அவங்க பேச இருக்கிறாங்க. இப்போ சச்ச இரிட்டேட்டிங் கேரக்டருக்கா அப்படின்லாம் வந்து இந்த தண்ணி பழம் சொல்லியிருக்கு கனியக்காவை. அதை சொல்லி இவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இப்போ இவங்க ஜெயிலுக்கு போகணுன்னு சுச்சுவேஷன் வரும்போது இந்த வாரம் கனி கூட வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கிறாங்க. கனிக்கு ஓட் பண்ணுறாதீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா நான் வர்றேன்னு சொல்லிட்டு வாலண்டியர் பண்ணுது. இவங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் பிக் பாஸ் வந்து பார்த்துட்டு பிளான்லாம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பிளான் பண்ணார்ல, எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும், அயோக்கியர் ராஸ்கல்களா என்னைய ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்லாம் அவர் ஒன்று பண்ணார்ல. ஸோ இது காரணம். இப்போ அதை பற்றி பேசும்போது 2 இடத்துல அதை மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து அங்கே சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போதே நமக்கு வாய்ஸ் கேட்கவே இல்லை, திரும்ப எத்தனை முறை கேட்டாலும். ஆனால் கனியை பற்றி தான் பேசுகிறாங்க, ஜெயிலெல்லாம் கூட இருக்க முடியாது அப்படின்னு. பிரஜன்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை மியூட் பண்ணுறாங்க. இங்கே வந்து அது சைக்கோ அப்படிங்கிற மாதிரி எதாவது பண்ணிடுச்சுன்னா அப்படின்றாங்க. ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யார் பண்ணுவாங்க? அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டு ஜெயிலில் வர்றாங்க, என்ன பண்ணுருவாங்க ஜெயிலில்? அங்கே தான் எல்லா சைட்லையும் வந்து டோர் வச்சிருக்கிறாங்களே, அந்த பக்கமும் டோர் இருக்கும். டீம் வந்து எப்போ வேணா உள்ளே வரலாம் டீமு. அது இல்லாமல் கனியக்கா என்ன பண்ணுவாங்க, கிச்சனில் இருந்தால் கூட சரி ஏதோ கோவத்தில் ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் தேவையில்லாத பயம். தேவையில்லாத பயம்ன்றதை தாண்டி ஒரு அலிகேஷனில் கனியக்கா மேலே இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வைக்கிறாங்க. அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா
சைக்கிக் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று சொன்னாங்க. சைக்கோ அப்படின்றாங்க லிட்டரலா. அது வந்து கண்டஸ்டண்ட்டாக அவங்க சொன்னது ரெண்டாவது தப்பு. கிழவின்னாங்க, அதுக்கப்புறம் சைக்கோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று பஞ்சாயத்தில் பார்த்தோம், அங்கே ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து அங்கே சிரிச்சுட்டே சொல்ல, அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுறியா நீ, என்னை எடுத்து போகணுன்னு பார்க்குறியா, வா, அவள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கா, அழுதுட்டு இருக்கா, அப்போ உள்ளே போயிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளு, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்லாம் சொல்ல, அவர் வந்து உள்ளே இருக்கவங்கள நான் எப்படிங்க போக முடியும், அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு போது, என்ன பொசிஷன் அதெல்லாம் கிடையாது, நீ போ, நீ உனக்கு ஜெயிலுக்கு போன அவ்வளோதானே, பிக் பாஸ் சொன்னார் தானே, போய் இழுத்துட்டு வா போ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதோடைய எண்டில் பார்த்தீங்கன்னா பைத்தியம்ன்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நேரில் பார்க்குறேன், பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லிட்டு போனாங்க. இதில் வந்து இவரையும் மூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் போர்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல இந்த ஆர்டர் பண்ணுறதுக்கு அந்த கிச்சன் டீம் டாஸ்கில், அதில் பார்த்தீங்கன்னா மூடிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சபரிக்கு எழுதி காட்டியிருக்கிறாங்க. அது ஒரு கேஸு. சரி, அது கூட அவருக்கு பெருசாக எடுத்துக்கல, அது கம்ப்ளைண்ட்டுன்னா நான் தொடர்ந்து அதை பண்ணுறாங்கல்ல அது. அப்புறம் இவரை பார்த்து சொல்லியிருந்தாங்க, விக்ரமை பற்றி சொல்லும்போது, ஒரு நாள் வருண்டா உனக்கு இருடா, உன் லைஃப்லேயே மறக்க முடியாத நாளாக இருக்கும்டா அப்படின்னாங்க. இதெல்லாம் கூட சாதாரண பஞ்சு, இது கேஸில் வைக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த கோவத்தில் அப்படி சொன்னாங்க. யாருக்கு எடுத்துகிட்டு போய் பால் ஊற்ற போகிறான் இந்த எஃப்ஜே, அதாவது திவ்யாவுக்கு வந்து பால் கொடுக்க மாட்டேன்ட்டார்ல, அதனால பார்த்தீங்கன்னா யாருக்கு எடுத்துகிட்டு போய் ஊற்ற போகிறான் இவன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா பேசும்போது பிரஜனும் இவங்களும் சொன்னது வந்து, சனிகாம் இருக்குது, பால் இருக்குது, பால் ஊற்றுவாங்க சனிகாம் உனக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஏதோ ஒன்று பேசுகிறாங்க, இல்லை ஒரு காமெடின்ட்டு ஏதோ பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து எக்ஸ்ட்ரீமா சுபிக்ஷா பற்றி சொன்னாங்க பாருங்க, அதுதான் ஏற்றுக்கவே முடியாது எந்த வகையிலும். இவங்க வந்து கடல் கன்னி அப்படிங்கிறாரு, மீனவ பொண்ணு அப்படிங்கிறதுனால சுபிக்ஷாவை. இன்னொரு இடத்துல பேசும்போது, அதாவது இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருந்ததுல பாயிண்ட் கொடுக்குற டிஸ்கஷன், அப்போ வந்து சுபிக்ஷா வந்து ரெட் டீமில் இருந்தாங்க. அவங்க ஏதோ கமெண்ட் அடிச்சிருப்பாங்க போல இருக்கு, எஃப்ஜேக்கும் சாண்ட்ராக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது. அப்போ வந்து பிரஜன் வந்து, இது பாருங்க, அது கேப்டன் சாண்ட்ராக்குமான பிரச்சனை, நடுவில் யாரும் பேசாதீங்க, தேவையில்லாமல் பேசினா வேற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொன்னார்ல. ஸோ அதை வந்து இங்கே சாண்ட்ரா கிட்ட சொல்லும் போது, சாண்ட்ரா வந்து அங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, டிவாமிக் தான் ஏதாவது வாங்கி கொடுங்க யாராவது மருந்து அப்படின்னு சொல்லிட்டு. டிவாமிக் என்ன சொல்ல வராங்க இவங்க, ஏதோ அந்த பீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பண்ணுறாங்கல்ல, அதை ட்ரோல் கூட போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக வந்து எச்சி ஆக்கிடுறாங்க பிக் பாஸ் வீட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதோ வாந்தி வர மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக ஒரு ட்ரோல் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா நக்கலாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து முன்னாடியே போஸ்ட்லாம் கூட பார்த்தோம், இவங்க வந்து நாய் அப்படின்னு சொல்கிறாங்க சுபிக்ஷாவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து சரி தேடி பார்த்தா டிவாமிக் அப்படின்னு சொல்லிட்டு அது கிளியராக ஒரு டெஃபினேஷன் கிடைக்கல. சரி ஏதோ சொல்லியிருக்காங்க, ஏதோ பூச்சி மருந்து அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா, நான் வாமிட்டுக்கு மருந்து அப்படின்னு தான் நினச்சேன் நான். இல்லைன்னா வேற எதை மாதிரி சொல்லியிருக்கலாம், இல்லை பதிவுகளில் வந்து வெட்டர்னரி அனிமல்ஸ் இருக்குல்ல அதுக்கு யூஸ் பண்ணுற மருந்து அப்படின்லாம் கூட போட்டிருந்தாங்க. இது கூட இன்டைரக்டாக சொல்கிறான்னு பார்த்தா, இன்னொரு முறை சுபிக்ஷா பற்றி பேசும்போது இதே விக்ரம் வந்து இந்த ஜெயிலுக்கு போனோன்னு சொல்லும்போது, பூண்டெல்லாம் நீங்கள் தானே போட்டீங்க, பிடிங்க அவங்கள கையாலே எடுக்க சொல்கிறேன், எடுங்க அப்படின்லாம் சொல்லும்போது பார்வதி கிட்ட வந்து சொல்லிட்டுருந்தாங்க, கையிலே எடுக்க சொல்கிறான், எடுத்து அவன் வாயில் போட்டோமா அப்படின்லாம் வந்து, இவன் யார் சொல்கிறதுக்கு, பிக் பாஸ் அதுக்கு தான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்லாம் சொல்கிறான், இவன் நான் பிக் பாஸா அப்படின்லாம் சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு போகும்போது சுபிக்ஷா வந்து அங்கே நின்றுட்டு இருப்பாங்க வெளியில். அப்போ அவங்கள கிராஸ் பண்ணி போகும்போது, இதில் வேற இந்த ஸ்கூபி டூ வேற கூட எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா இதெல்லாம் வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ சுபிக்ஷா கிராஸ் பண்ணி போகும்போது ஸ்கூபி டூ அப்படின்னு இருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி நாய், அந்த டிவாமிக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நாய் அப்படிங்கிற அந்த சென்ஸில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஸ்கூபி டூன்னா அதுவும் நாய் தான். அப்போ 2 இடத்துல வந்து திரும்ப திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சுபிக்ஷாவை, அது ஏன் சுபிக்ஷாவை பார்த்ததும் உங்களுக்கு நாய் அப்படின்னு தோணுது? கூடவே விக்கல்ஸ் கூட இவங்க வியனா கூட தான் இருக்கிறாங்க, கனியக்கா கூட தான் நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு எதாவது அட்வைஸ் தேவைப்பட்டா நான் விக்கல்ஸ் கிட்ட தான் கேட்பேன்னு சொல்லிட்டு நிறைய முறை சொல்லிட்டாங்க. அப்போ நான் கனியக்காவை சொல்லுங்களேன், வியனாவை சொல்லுவீங்களா? அதே நான் சுபிக்ஷா பார்த்து மட்டும் உங்களுக்கு நாயின்னு தோணுது. அவரு நடனா பிரஜன் கடல் கண்ணி அப்படிங்கிறாரு. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த சமூகத்தை பிராண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அது ரொம்ப ஒஸ்ட்டு. இதை வந்து ஸ்ட்ராங்காக வார்ன் பண்ணும். ஏன்னா கிரைம் ரேட் ரொம்ப ஏறிட்டு இருக்கு. இப்போ அடிக்கலன்னு வச்சுங்களேன், இது அப்படியே இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காகவாது அவர் அடிச்சு தான் ஆகணும். அடிக்கிறாரா இல்லையா பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.